அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பார்வையற்ற ஒருவரை வழியிலே இருந்து திசை திருப்பி ஏமாற்றுபவர் சபிக்கப்பட்டவராவார். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 1875 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையற்றவர் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போது அவரை முறையாக வழிநடத்த வேண்டும் அல்லது வழிகாட்டி கொடுக்க வேண்டும். மாறாக திசை திருப்பி அவர் செல்ல வேண்டிய பாதையிலே இருந்து திசை திருப்பி அவரை ஏமாற்றுவது, அவரை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இதுவெல்லாம் சாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கண் பார்வையற்ற ஒருவருக்கு வழிகாட்டாவிட்டாலும் தொல்லை கொடுக்காமலாவது இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தவறான வழியை அவரிடம் சொல்வதோ, அவர் கையை பிடித்து வேறு திசையில் அவரை வழிநடத்துவதோ மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயல். நெஞ்சில் ஈரமில்லாதவர்களே இத்தகைய பாதக செயல்களில் ஈடுபடுவார்கள். எனவேதான் இவர்களுக்கு சாபம் கிடைக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் காலையில் மதீனாவிலே புறநகரில் உள்ள ஒரு கூடாரத்திற்குள்ளே நுழைவார்கள். அங்கு கண் பார்வையற்ற ஒரு மூதாட்டி இருப்பாள். அங்கு சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டை துடைத்து சுத்தம் செய்வார்கள். அவளுக்கு உணவு சமைத்து வைப்பார்கள். அவளுக்கு ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளிலே இருந்து பால் கறந்து வைப்பார்கள். இப்படி இந்த வேலைகளை முடித்ததும் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி விடுவார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் காலை பொழுதில் எங்கே செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்தொடர்ந்து சென்று அதை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழமை போல் அந்த மூதாட்டியின் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு வெளியிலே சென்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குடிசைக்குள் நுழைந்து மூதாட்டியிடம் நீங்கள் யார் என்று கேட்க, அந்த மூதாட்டி நான் ஒரு பார்வையற்றவள், நான் வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக என்னுடைய கணவர் இறப்புக்கு பின்பாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன். அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்விற்கு அவன் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற இந்த ஒரு பணிவிடையை ஒருவர் செய்து கொண்டு போகிறார். அல்லாஹ்விற்கு பிறகு நம்மிடம் வந்து செல்லும் இந்த மனிதரை தவிர எங்களுக்கு உணவளிப்பவர் யாரும் இல்லை என்று கூறினாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பற்றி அறிவீர்களா என்று கேட்க, அந்த மூதாட்டி அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை பற்றி அவருடைய விவரம் எதுவுமே எனக்கு தெரியாது என்று கூறிவிடுகிறார். இப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வையற்ற வயோதிகமான ஒரு பெண்மணிக்கு உதவி செய்ததை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டியதோடு மாத்திரமல்லாமல் தன்னை யார் என்று கூட தெரியப்படுத்தாமல் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கண் பார்வையற்ற ஒரு நபருக்கு உதவி புரிவது, ஒத்தாசையாக இருப்பது, தேவையான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுப்பது ஆகிய இத்தகைய பணிகளை செய்கிறார்கள் என்று பெருமையோடு சொல்லி காட்டிய அந்த செய்தியும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கண் பார்வையற்றவர்களுக்கு இரக்கப்பட்டு உதவி புரிகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.